வணக்கம். நிறைய இடங்களில் வந்து லஞ்சம் பெறுவதை அதிகாரிகள் சரி, சிற்று ஊழியர்கள் சரி, ஒரு லஞ்சம் பெறுவதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்குள்ள வந்து அது எப்படி இதை வந்து அறிவிப்பதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள வந்து நீங்கள் கவலைப்படக்கூடும். இல்லை அதை வந்து எப்படி அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும்னு சொல்லி ஒரு வரி ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. அதை விட சில பேர் கதை பார்த்துட்டு என்னவோ செய்யட்டுமென்று கடந்து போகக்கூடிய ஆக்களும் இருக்கின்றார்கள். எல்லாத்தையும் விட இதை வந்து நீங்கள் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். இதை வந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அறிவிக்க வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு, கடமை என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த இலக்கத்துக்கு வந்து நீங்கள் இங்கு வந்து எங்கேயாவது ஊழல் அல்லது லஞ்சம் வாங்குவதை நீங்கள் கண்ணுற்றால், அது சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் நீங்கள் உடனடியாக அதை அறிவிக்க முடியும். அத்துடன் இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆதாரங்களை கூட அனுப்ப முடியும். உங்களுக்கு தெரிந்த ஆதாரங்கள், உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்கள் இது இருப்பின் புகைப்படமாகவோ அல்லது ஆவணமாகவோ எதுவாக இருப்பினும் நீங்கள் இந்த இலக்கத்துக்கு அனுப்ப முடியும். உங்களுடைய விடயங்கள், பெயர்கள் வெளியிட வந்து விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை தவிர்க்கலாம். அதை விட இதை இலத்திரனியல் ரீதியாக உங்களுக்கு அதை அனுப்ப விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இறுதியில் நான் அதில் முகவரி போடுவேன். அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்ப முடியும். இது வந்து இலங்கையினுடைய லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களத்தினுடைய முகவரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஊழல் என்னன்னு சொன்னால், ஊழல் என்பது வந்து ஒரு அந்த மோசடியாக இருக்கும். அதாவது வந்து ஒரு சொத்து அல்லது பணத்தை வந்து கையாடல் செய்யக்கூடிய விடயம். அதாவது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்குரிய நிதியினை வந்து எடுத்துக்கொள்ளுவது, சட்டவிரோதமாக எடுத்துக்கொள்ளுவது, அதை வந்து தாங்கள் நிறைய பேர் வந்து அதை பங்கு போட்டுக்கொள்வதுன்னு சொல்லி நிறைய விடயங்கள் அதில் இருக்குது. அதான் அந்த ஊழல். லஞ்சம் என்பது வந்து ஒரு செயற்பாட்டை செய்வதற்காக நேர்மையாகவோ சரி, சட்டவிரோதமாகவோ சரி, அதை தாங்கள் முன்னுரிமையாக பெற்றுக்கொள்வதற்காக இன்னும் ஒரு நபர்களால் பணம் கொடுக்கப்பட்ட அந்த பணம் கொடுக்கப்பட்டதுன்ற முன்னுரிமை அடிப்படையில் அதை பெற்றுக்கொள்வது. இல்லைன்னு சொன்னால் சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு அந்த பணத்தை கொடுத்து அதுக்குரிய அனுமதியை பெறுவதுன்னு சொல்லி நிறைய விடயங்களை தங்களுக்காக செய்வதற்காக லஞ்சம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது வந்து ₹1 வந்து வாங்கி ஒரு சேவையை வழங்கினாலும் அது லஞ்சமாகத்தான் கருதப்படும். பெரிய அதிகாரிகள்லாம் லஞ்சம் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களையும் நீங்கள் இங்கே வந்து அறிவிக்க முடியும். சிறிய சிறிய சிற்றூழியர்கள் இருந்து பெரிய அதிகாரிகள் வரை அந்த தவறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் உங்களுடைய ஒரு கடமையாக, உங்களுடைய பொறுப்பாக நீங்கள் அதை அறிவிக்க இயலும். அதை விட இந்த பணத்தை எல்லாத்தையும் விட செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு